மார்க்குவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மார்க்குவின் புஸ்தகம் 21லிருந்து 43 வரைக்கும். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதே நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னால், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனையை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கூடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித் தாகூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால் அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு 36வது வசனத்தில் இருக்கிறது. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பயப்படாதே சொல்லி முடிச்சிட்டிங்களா? அதுக்குள்ள பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆமேன். முதலாவது 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு படவிலே ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். 22வது வசனம், அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து. 22வது வசனத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல முதல்ல ஒரு கேரக்டரை மார்க் எழுதுறார். அவருடைய பேர் என்னது? இப்பதானே வாசிங்க. யவீரு. எல்லாரும் சொல்லுங்க, யவீருன்றவரை ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. காட்டினது மட்டும் இல்ல, 22வது வசனத்துல இப்படியாக சொல்லுகிறது, ஜெப ஆலய தலைவரின் ஒருவனாகிய யவீரு. யவீரு யாரு? ஜெப ஆலய தலைவன். யவீரு வந்து சாதாரண விசுவாசி இல்லை. யவீரு வந்து சாதாரணமான மக்கள்ல உள்ள கூட்டத்தில் ஒரு ஆள் இல்லை. யார் இவரு? ஜெப ஆலய தலைவரில் ஒருவர். இவர் செய்கிற காரியம் அந்த வசனத்தில் கடைசியாக சொல்லுது, அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து. ஜெப ஆலய தலைவர் ஒருவர் ஓடி வந்து இயேசுவை பார்த்த உடனே இயேசுவோட காலில் விழுகிறார். அவர் இயேசுவை துதிக்கிறார், இயேசுவை ஆராதிக்கிறார், இயேசுவை காலில் என்ன பண்றாரு? விழுகிறார். நீங்க இதை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு காரியம் தெரியணும். ஜெப ஆலய தலைவர்களோ பரிசேயர்களோ சதுசேயர்களோ எல்லாருமே இயேசுக்கு என்னவா இருந்தாங்க? எதிரானவங்களா இருந்தாங்க. இயேசு அவங்க என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ள, எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளல. எங்க வந்தாலுமே இயேசு இருக்கிற இடத்துக்கு அவங்க வருவாங்க. ஏன் வருவாங்கன்னா, அவர் மேல என்ன பண்ணணும்? ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒன்று அவர் சொல்றதுல என்ன இருக்கும்? ஏதாவது ஒன்று தப்பா என்ன பண்ணிடுவாரு? சொல்லிடுவாரு. அவர் மேல குற்றம் கண்டுபிடிக்கணும்னு தான் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல வருவாங்க. அது மட்டும் இல்லை,
அந்த நாட்களில் எந்த யூதனும் யாவேயை தவிர, தேவனை தவிர வேறு யாருக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? முழங்கால் படியிட கூடாது. மொர்தெகாய் என்ன பண்ணா? ஹாமான் வரும்போது முழங்கால் படி இல்லை. ஏன்னா நான் யூதன், நான் யாருக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டேன்? முழங்கால் படியிட மாட்டேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு முன்னாடி சிலையை வச்சோன்னே என்ன பண்ண மாட்டாங்க? நான் என்ன பண்ண மாட்டேன்? முழங்கால் படியிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க யாருக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டாங்க? தேவனுக்கு முன்னாடி வேற யாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க? முழங்கால் படியிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, வெளிப்படுத்துதல் விசேஷத்தில் 22வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். வெளிப்படுத்துதல் 22:8. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். போதும். இப்ப யோவானுக்கு எல்லாத்தையுமே யோவானுக்கு அந்த தூதன் என்ன பண்றாரு? கடைசி நாட்களில் நடக்க போறது எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே வர்றாரு. காட்டி முடிச்சோடனே யோவான் என்ன பண்றாரு? அந்த தூதனோட காலில் என்ன பண்ணிடுறாரு? விழுந்துறார். விழுந்தோடனே அந்த தூதன் சொல்லுகிற காரியத்தை வாசிங்க. அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைகொள்ளுவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். அவன் என்ன சொல்றான்? நானும் ஒன்ன மாதிரி என்னது ஒரு ஊழியக்காரன் தான். நீ எனக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? முழங்கால் படி விடுவது. யாருக்கு முன்னாடி தான் முழங்கால் படிக்கணும்? தேவனுக்கு முன்னாடி மட்டும்தான் நீ என்ன பண்ணணும்? முழங்கால் படிக்கணும். யோவான திட்டுறான், எனக்கு முன்னாடி நீ எதுக்கு முழங்கால் படிக்கிட்ட? நான் என்ன இல்லை, தேவன் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நாட்களில் யூதர்கள் வேற யாருக்கு முன்னாடி முழங்கால் என்ன பண்ண மாட்டாங்க? போட மாட்டாங்க. ஆனால் அந்த எவ்வீரு என்ன பண்ணுறான்? இயேசுவை பார்த்தோன்னே நேராக வந்து அவருக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிட்டான். நான் இதை வாசிக்கும் போது யோசிச்சேன், எப்படி? ஏன்னா அவன் பண்ணுற விஷயத்தை கவனிங்க. எல்லாருமே பார்க்குறாங்க, அவன் தேவாலய தலைவன் எல்லாருக்குமே என்ன பண்ணும் தெரியும். ஆனாலும் அவன் இயேசுக்கு முன்னாடி இந்த முழங்கால் படிக்கிறதை எல்லாருமே பார்க்குறாங்க. இயேசுக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நான் இயேசுவோட சீசன் தான் அர்த்தம். அந்த நாட்டில் இயேசுக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே முழங்கால் படிக்கிட்டோடனே அவங்க எல்லாரும் என்ன தெரியுமா யோசிப்பாங்க? இவன் இயேசுவோட சேர்ந்துட்டான், இனிமேல் இவன் என்ன பண்ண முடியாது, இவனை சபையில் வைக்க முடியாது, தேவாலய தலைவனா இவன் இருக்க முடியாது. ஏன்னா இவன் யார்? இன்னொரு ஆள், வேற யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி போய் என்ன பண்ணிட்டான்? ஏன்னா இயேசு அவங்க ஏற்றுக்கொள்ள. இயேசு அவங்க என்ன தான் பண்ணாங்க? அவர் வந்து ஒரு கள்ள போதகராக தான் என்ன பண்ணாங்க? அவரை பார்த்தாங்க. இவன் போய் கள்ள போதருக்கு முன்னாடி பார்த்துட்டான்ட்டு இவன் என்ன பண்ணிடுவாங்க? எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இவன் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறான்? இவ்வளோ பெரிய ரிஸ்கை ஏன் எடுத்தான்? அவனுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை அவனுக்கு தெரிஞ்சு வேற யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால இவன் பார்த்தான், இவங்களெல்லாம் நம்பிட்டு இருந்தான். எனக்கு 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு கப்பர்நகமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. இங்க பாக்குறோம், ஒரு இடத்துல இயேசு என்ன பண்றாரு? ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷனுக்கு என்ன பண்றாரு? விடுதலையை கொடுக்கிறார். இந்த சம்பவம் எங்க நடக்குது? ஜெப ஆலயத்துல, தேவாலயத்துல என்ன பண்ணது நடக்குது? எந்த ஊரில் நடக்குது? கப்பர்நகூம் நடக்குது. இப்ப இவர் எங்க இருந்து வந்திருக்கிறாரு? அதே தேவாலயத்தில், அதே கப்பர்நகூம்ல உள்ள ஒரு மனுஷன். நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுக்கிறத இந்த யரியு என்ன பண்ணியிருப்பார்? பார்த்துருப்பார். ஏன்னா ஜெபாலய தலைவன் அவன் கண்டிப்பாக என்ன இந்த நடக்கிற எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிடுவான்? கண்டிப்பாக இருந்திருப்பான். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் வந்து என்ன பண்ணுறான்? 22வது வசனத்தில், அவர் பாதத்திலே விழுந்தான். ஏன் விழுந்தான்? ஏற்கனவே அவன் ஒரு இடத்துல பார்த்துட்டான். அவர் என்ன பண்ணார்? பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனுக்கு விடுதலையே கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. இவனோட பிரச்சனை வேற யாராலையும் தீர்க்க முடியாதுன்றதும் இவனுக்கு என்ன பண்ணிடுச்சு? நல்லா என்ன பண்ணிடுச்சு? நன்னாவா இது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. சுவாமிநாதன் அங்கிள் கூட பேசி பேசி இவனுக்கு நல்லா என்ன பண்ணுச்சு? தெரிஞ்சிருச்சு. இவன் என்ன பண்ண முடியாது, வேற யாருக்கு முன்னாடி போய் முழங்கால் படிக்கிட்டாலும் இவனுக்கு என்ன பண்ணாது? இந்த விஷயம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே நேராக வந்தான், இயேசுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான்? முழங்கால் படிக்கிட்டான்.
முழங்கால் படிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என்ன பண்ணுறேன்? நான் அர்ப்பணிச்சிட்டேன், எனக்கு இனிமேல் என்ன இல்லை, வேற வழியே இல்லை. இவனோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அடுத்த வசனம் அவன் சொல்கிறான், 23வது வசனம். அவசியாய் படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவர் மிகவும் வேண்டிக் கொண்டான். அடுத்து அவர் அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இப்ப பாருங்க, அவன் என்ன சொல்கிறான்? என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவர் மேல் உம் கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். எங்கேருந்து இவனுக்கு திடீர்னு இந்த விசுவாசம் வந்துச்சு? மத்தேயு எழுதும் போது சொல்றாரு, இந்த பிள்ளை மரிச்சிருச்சுன்னே சொல்றாரு. ஏன்னா மத்தேயு கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சிருக்கிறாரு கதையை. ஏன்னா இது முன்னாடி நடந்தது மத்தேயு எழுதல. ஆனா இந்த இடத்துல என்ன, அந்த பிள்ளை உயிரோட இருக்குது. ஆனா பிள்ளை என்ன பண்ணுவது? இன்னும் சில நிமிடங்கள்ல என்ன பண்ணுது? மரிக்க போகுது. இப்போ வந்து மரிக்க போற ஒரு பிள்ளையை விட்டுட்டு இவர் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? இயேசு கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. இயேசு கிட்ட உட்கார்ந்து சொல்றாரு, இயேசுவே நீங்க வந்து என் பிள்ளையை தொடுங்க, தொட்டிங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? தொட்டிங்கன்னா என்ன ஆயிடுவா? என் பிள்ளைக்கு சுகம் உண்டாயிடும். ஒரு பிள்ளை மரிக்குதுன்னா ஒரு அப்பாவால் அந்த பிள்ளையை விட்டுட்டு போக முடியுமா? விட்டுட்டு போக முடியாது. அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பாவா இருக்கிற யாரா இருந்தாலும் அவன் பிள்ளை பக்கத்துல தான் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. பிள்ளையை விட்டுட்டு போனா என்ன ஆகும்னா, குடும்பமே முதல்ல அவருக்கு எதிராக என்ன பண்ணிடும்? வந்துடும். பிள்ளை சாவது, இவனுக்கு என்ன இயேசு முக்கியமா? இந்த நேரத்தில் என்னது? இயேசு முக்கியமா? பிள்ளைய பார்க்க முடியல, வீட்டை பார்க்க முடியல, குடும்பத்தை பார்க்க முடியல, உனக்கு இயேசு ரொம்ப முக்கியமா இப்ப? அப்படின்னு நிறைய பேர் உங்களை பத்தி கேட்டிருக்காங்கல்ல, கேட்டிருக்காங்களா இல்லையா? ஆனா இவருக்கு ஒரே ஒரு உண்மை தெரியும், என் பிள்ளை செத்தாலும் இயேசு வந்தாருன்னா என்ன ஆயிடுவான்? உயிரோட வந்துருவான். இதுக்கு முன்னாடி இயேசு யாரையுமே உயிரோட எழுப்பவே இல்லை. இதுதான் முதல். ஆனா இவருக்குள்ள விசுவாசத்தை பாருங்க. அங்க பிசாசு பிடிச்சவன ஒருத்தவருக்கு விடுதலை கொடுத்தாருல, என் வீட்லயும் அவர் என்ன பண்ணுவார்? அற்புதத்தை செய்வார். அதனால கடைசி நேரத்தில் இயேசு கிட்ட வந்து சொல்ற, இயேசுவே எப்படியாவது என்ன பண்ணுங்க, எங்க வீட்டுக்கு வந்துருங்க. எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லாம் மாறிடும், எல்லாம் சரியாயிரும். சில நேரங்கள் நம்ம யோசிப்போம், இவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது இயேசுக்கு பின்னாடி போகணுமா? இவ்வளோ கடன் இருக்கும்போது இயேசுக்கு பின்னாடி போகணுமா? இவ்வளோ பேர் எங்களுக்கு எதிராக வரும்போது, ஊரே எங்களுக்கு எதிராக வரும்போது இயேசுக்கு பின்னாடி நான் போகணுமா? ஆனால் உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரியும். இயேசு நம்ம கூட வந்துட்டாருன்னா எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணும்? மாறிடும். அந்த ஆமேன்னு சொன்னவங்க மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவன் வரான், நேராக இயேசுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிடுறான்? முழங்கால் படிக்கிட்டு. முழங்கால் படிக்கிட்டோடனே எனக்கு தெரிஞ்சு அவன் முழங்கால் படிக்கிட்டோடனே அவனோட அற்புதம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமே, எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அவனுக்கு ஒரே சொல்யூஷன் தான். நேராக வந்தான், இயேசுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான்? முழங்கால் படிக்கிட்டான். அடுத்த வசனம். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இப்ப இயேசு என்ன பண்றாரு? அவன் கூப்பிட்ட உடனே அவனோட விசுவாசத்தை பார்த்து இயேசு அவனோட வீட்டுக்கு என்ன பண்றாரு? போறார். இயேசு கிளம்பிட்டார். கூட்டமா அவன் பின்னாடி என்ன பண்ணிடுச்சு? இயேசு பின்னாடியே என்ன பண்ணுது? கூட்டம் போகுது. இப்ப இந்த கதை, இந்த சம்பவத்துக்குள்ள இன்னொரு சம்பவம் நடக்குது. அடுத்த வசனத்தை வாசிங்க, 25வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும். இயேசு கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிறார். இயேசு இவருக்கு எரிய கூப்பிட்ட உடனே அவர் வீட்டுக்கு என்ன பண்றாரு? கிளம்பி போறாரு. ஆனா கிளம்பி போற நேரத்துல அங்க ஒரு ஸ்திரீ இருக்கிறா. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ வந்திருக்கிறா. அவ பெரும்பாடு உள்ள ஸ்திரீனா பழைய ஏற்பாட்டு இதுலலாம் பார்த்தீங்கன்னா அவ முதல்ல என்ன பண்ணணும்? கூட்டமான இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அவங்க எந்த ஒரு பாத்திரத்தையோ எந்த ஒரு தட்டிலையோ எடுத்து சாப்பிட்டாலும் அந்த தட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு வெளியில போட்டுருவாங்க. அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க? அவளை தனியாக தான் என்ன பண்ணுவாங்க? ஒதுக்கி தான் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த கூட்டத்துக்கு அவ என்ன பண்றான்? மறைஞ்சு உள்ள வந்துட்டா. உள்ள வந்து இயேசுவை கண்ணால பார்க்கறா. ஆனா இயேசு வேற எங்கேயும் என்ன பண்றாரு? கிளம்பிட்டார். இவளுக்கு கிடைச்சது இந்த ஒரு சான்ஸா தான் இருந்திருக்கும். இயேசுவை பார்க்கறதுக்கு இந்த ஒரு சான்ஸாக தான் இருந்திருக்கும். இந்த சான்ஸை பார்த்தோன்னே அவர் செய்கிற காரியத்தை பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, 26வது வசனத்திலிருந்து போகலாம். அவர் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தன்னுடைய உடைந்தவைகளை எல்லாம் செலவழித்து சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். எல்லாமே இழந்துட்டான்.
காசு இல்லை, உடம்புல சுகம் இல்லை, 12 வருஷம் பெரும்பாடு இருந்தால் அவங்க உடம்புல என்ன பலன் இருந்திருக்கும்? ஒன்றுமே என்ன பண்ணியிருந்திருக்காது, அவங்க உடம்புல இருந்திருக்காது, ஒரு சக்தி இருந்திருக்காது, ஒன்றுமே இருந்திருக்காது. ஆள் இத்தனோண்டு தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே இழந்தாச்சு. காசும் இல்லை, இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு காசும் இல்லை. ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும், யாரை தொடணும்? இயேசுவை தொட்டுறணும். எப்படியாவது இயேசுவோட துணியையாவது என்ன பண்ணிடணும், தொட்டுறணும் தெரியும். அதனால அவர் சொல்றான், அந்த வசனம் சொல்லுது 28வது வசனம், ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இந்த ஜனக்கூட்டத்தை பற்றி தான் போன 5வது அதிகாரம் முதல் பாட்டில் படித்தோம். ஒருத்தனை ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வராங்க, 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு வராங்க. இந்த ஜனக்கூட்டம் வழி விட்டுச்சா? விடவே இல்லை. இயேசுவை பார்க்க என்ன பண்ணல, இந்த ஜனக்கூட்டம் உள்ள இந்த லேடி எப்படி உள்ளே போயிருப்பாங்க? நான் நினைக்கிறேன் அவங்களால வந்து உள்ளே நடந்து போகிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. நான் நினைக்கிறேன் இவங்க காலில் படுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, தவழ்ந்து காலுக்குள்ளெல்லாம் பூந்து என்ன பண்ணியிருப்பாங்க, போயிருப்பாங்க. அவங்களோட விசுவாசத்தை பாருங்க. இவனுங்க எல்லாம் என்ன மிதிப்பானுங்கன்னு தெரியும். கூட்டம் என்ன பண்ணும், கண்டிப்பாக இவங்க மேலே மிதிக்க போதும் தெரியும். ஏற்கனவே உடம்புல என்ன இல்லை, ஒரு சக்தியும் இல்லை, அடி வாங்க போகிறோம், உத வாங்க போகிறோம்னு எல்லாமே தெரியும். இதெல்லாம் பரவாயில்ல, நான் எப்படியாவது போய் இயேசு என்ன பண்ணிடணும், தொட்டுடணும். இவங்களோட விசுவாசத்தை பாருங்க. சில நேரங்களில் நம்ம அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம், எங்கேயாவது அடி வாங்குறதுக்கு பாரு. ஆனால் எங்கேயாவது அடி வாங்குவோம், யாராவது நம்மளை திட்டுவாங்கன்னு தெரிஞ்சா பரவாயில்ல, அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம். உங்களுக்கு அற்புதம் முக்கியமா இல்லை வாங்குற அடி முக்கியமா? அற்புதம் பெற்றுட்டா நம்ம நார்மல் ஆகிடும். நம்மளுக்கு எல்லாமே கஷ்டங்கள் எல்லாமே என்ன பண்ணிடும், மாறிடும். எல்லாரும் இந்த வாங்குற அடியும் உதையும் பார்த்துக்கிட்டு அற்புதம் வேண்டாம்னு என்ன பண்ணிடுறாங்க, விட்டுறாங்க. நான் எத்தனை வருஷமா இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு போகிறேன், 12 வருஷமா இருந்தாலும் சரி, 20 வருஷமா இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், கஷ்டப்பட்டுட்டு போகிறேன். ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், இயேசு கிட்ட வர மாட்டேன். இந்த ஸ்திரீயை பாருங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்னை எவன் மிதிச்சாலும் சரி, நான் இயேசு கிட்ட என்ன பண்ணிவிடுவேன், போயிடுவேன். அவளுடைய டிட்டர்மினேஷன், அது டிட்டர்மினேஷன் எனக்கு தமிழில் தெரியல, உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். டிட்டர்மினேஷன், அவளுடைய டிட்டர்மினேஷன், உறுதி, அவன் மன உறுதியை பாருங்க. என்ன நடந்தாலும் சரி நான் இயேசு கிட்ட என்ன பண்ணிடுவேன், போயிடுவேன். எனக்கு ஏன்னா ஒரு அற்புதம் வேணும். சில நேரங்களில் நம்ம ஆண்டவரை பார்த்து அற்புதம், எனக்கு ஆண்டவரே அற்புதத்தை செய்யுங்க, எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு கேட்போம். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சரி வேண்டாம் அப்புறமா வந்து என்ன பண்ணுவோம். இந்த விசுவாசத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா, இல்லை எவன் என்ன மிதிச்சாலும் பரவாயில்ல நான் இயேசு கிட்ட வந்துருன்ற விசுவாசத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா? சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரத்தில் ஆமாம் சரி ஆண்டவர் கேட்க மாட்டார் போல இருக்கு. ஆண்டவர் இல்லை, அவ்வளோதான் உன்னோட விசுவாசம், அதனால தான் உனக்கு கிடைக்க மாட்டேது. நீ என் வாழ்க்கையே போனாலும் சரி, எனக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, நீ இயேசுக்காக நின்னோம்னா நீங்கள் பார்க்குற விசுவாசத்தில் வர அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் வேற லெவலில் இருக்கும். அந்த 2 பேர் ஆமான்னு சொன்னீங்களா, உங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். ஆமேன். இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறமா சொல்லுங்க ஆமேன். விசுவாசத்தால் தான் தேவனுடைய மகிமையை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்வார்னு தெரியும், ஆனால் அவர் மேலே வைக்கிற விசுவாசம் இல்லை. அதனால தான் அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம கண்கள் என்ன பண்ண மாட்டுது, பார்க்க மாட்டுது. விசுவாசத்தோடு அவங்க எதை செய்தாலும் அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு பலன் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, அவர் விசுவாசம், அவரோட துணியை தொட்டாவது நான் என்ன பண்ணுவேன், சுகம் அடைவேன். நான் இதை படிக்கும் போது எனக்கு வந்து இது ஒரு பெரிய மூட நம்பிக்கை மாதிரி தெரிஞ்சிச்சு. எங்கேயாவது எழுதியிருக்கா இதுக்கு முன்னாடி துணியை தொட்ட சுகமாவாங்கன்ட்டு? வேதத்தில் எங்கேயும் பண்ணல, எங்கேயுமே துணியை தொட்டு சுகமாகும்னு எங்கேயுமே எழுதவே இல்லை. இது என்ன பெரிய மூட நம்பிக்கையில் இருப்பா போல இருக்குன்னு அப்படின்னு யோசித்தேன். மல்கியா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம், 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். போதும். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் நம்ம யாரா சொல்லுவோம்? சர்ச்சில் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் இயேசுன்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். நீதியின் சூரியன் யாரை சொல்லுவோம்? இயேசுவை தான் சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுங்க, நீதியின் சூரியன் இயேசுவை தான் சொல்லுவோம். அடுத்தது சொல்கிறது ஒரு வார்த்தை பாருங்க, அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். எது கீழே ஆரோக்கியம் இருக்கும்? செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இதோட ஹீப்ரு பதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, செட்டைன்றது வந்து ஒன்று உண்மையான விங்ஸாக கூட இருக்கலாம், இல்லைன்னா அவங்க துணியின் தொங்கலாக கூட இருக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே வார்த்தை தான். என்னவா இருக்கலாம்?
உண்மையான செட்டைகளாக கூட இருக்கலாம், இல்லை துணியின் தொங்கலாக கூட என்ன ஆகலாம், அது செட்டைகள் என்ன பண்ணுவாங்க, அதே சேம் வார்த்தையை தான் என்ன பண்ணுவாங்க ஹீப்ரு பதத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்க துணியின், அவருடைய துணியின் எண்டில் கூட என்ன இருக்குதான், ஆரோக்கியம் இருக்கு. இந்த லேடி தொட்டாங்களா, கிடைச்சிச்சா இல்லையா, கிடைச்சிச்சா இல்லையா, துணியை தான் தொட்டாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு, அற்புதம், அடையாளம், என்ன பண்ணும், ஆரோக்கியமும் கிடைச்சிருச்சு. அடுத்த வசனம் மார்க்குக்கே போயிடலாம். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே மார்க் எழுதும் போது எல்லா இடத்துலையும் உடனே உடனே எழுதுவார். அவருக்கு ஏன் அந்த உடனேன்றது தெரியும், பிடிக்கும் தெரியல. உடனே தொட்டாங்க, உடனே என்ன ஆயிடுச்சு, சுகம் உண்டாயிருச்சு. உண்டான அடுத்த வசனம், உடனே இயேசு, மறுபடியும் பாருங்க, உடனே இயேசு வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். நக்கலை பாருங்க, இவ்வளவு கூட்டம் இருக்கும்போது யார் தொட்டாருன்னு தெரிஞ்ச என்ன கேள்வி இது ஆண்டவரே இது, ஏன்னா கூட்டம் நெருக்கி தள்ளிக்கிட்டு இருக்கு, இதுல ஏசி இன்னும் யார் தொட்டதுன்னு, எப்பா 1000 பேர் உங்களை சுத்தி இருக்காங்கப்பா, யார் தொட்டா எங்களுக்கு எப்படி தெரியும், கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா, கேட்குறாங்க. அடுத்த வசனம், இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் ஒரு நிமிஷம், இயேசுக்கு என்ன பண்ணிடுச்சு, தெரிஞ்சிருச்சு, அவர் இடத்துல இருந்து ஒரு வல்லமை என்ன பண்ணுது, புறப்பட்டுருச்சுன்னு இயேசுக்கு தெரிஞ்சிருச்சு. இயேசு இப்போ திரும்பி தேடுறாரு, என்னை யார் தொட்டது. இப்போ அந்த சகோதரியா, அந்த ஸ்திரீயா இருந்தா அவங்களுக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும்னா, அவங்க ஏற்கனவே யாரு, அசுத்தமானவங்க, அவங்க இந்த கூட்டத்துக்குள்ளே முதல்ல வரக்கூடாது, இவங்க வந்து யாரை தொட்டுட்டாங்க, இயேசுவை தொட்டுட்டாங்க. இப்போ இயேசுவும் என்ன ஆயிரணும், என்ன ஆயிரணும், தீட்டுப்பட்டவரா ஆயிரணும். ஆனா இயேசு தீட்டுப்பட்டவர் ஆவாரா, ஆக முடியாது. ஆனா இந்த லேடிக்கு என்ன பயம் இருந்திருக்கும், அவங்க அடுத்த வசனத்துல பார்க்கும்போது அவன் பயந்து போய் ஒளிஞ்சிட்டாங்க. ஐயோ, இயேசு என்ன பண்றாரு, நின்று என்ன தேடுறாரு. அடுத்த வசனம், தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னால். முன்பாக வந்து விழுந்துட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யார் வந்து விழுந்தா, யவீரு வந்து விழுந்தாரு. இப்ப இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, முன்னாடி வந்து விழுந்துட்டு சொல்றாங்க, ஆண்டவரே நான் தான் என்ன பண்ணேன், தொட்டேன் அப்படின்னு. அது கடைசியா சொல்லுகிற வந்து பாருங்க, உண்மை எல்லாத்தையும் அவர் இடத்துல சொன்னா, எதையுமே மறைக்கல. இதெல்லாம் ஆச்சு, இதெல்லாம் ஆச்சு, இதெல்லாம் ஆச்சு, 12 வருஷம் நான் இப்படிதான் இருந்தேன், எல்லா உண்மையும் அவருக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, பாவத்தை அறிக்கை எடுக்கிறவன் வாழ்வடைவான். எல்லாத்தையும் சொல்லிட்டான் அந்த இயேசுக்கு முன்னாடி, இயேசுவே இப்படிதான் இருந்தேன், என் வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு, எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த வசனத்துல இயேசு சொல்கிறார், அவர் அவளை பார்த்து மகளே, உன் மகளே, இருங்க, அவளை பார்த்து மகளே. வேதத்துல வேற யாரையுமே இயேசு மகள்னு சொல்லவே இல்லை. புதிய ஏற்பாட்டுல இந்த 4 சுவிசேஷங்கள்ல யாரையும் பார்த்து இயேசு மகளேன்னு கூப்பிடவே இல்லை. இந்த ஒரு ஸ்திரீயை மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, மகனேன்னு ஒரு 2-3 பேரை கூப்பிட்டுருக்கிறாரு, மகளேன்னு கூப்பிட்டது இந்த ஒரு ஸ்திரீயை மட்டும். இந்த நாளில் ஆண்டவர் சிலரை பார்த்து கூப்பிடுறாரு மகளே. அந்த ஆமீன் சொன்னவங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. சிலரை பார்த்து தனியாக கூப்பிடுறாரு மகளே. ஏன்னா இத்தனை 12 வருஷமா அவங்கள ஒரு மனுஷனாவே யாருமே என்ன பண்ணல, மதிக்கல, தூக்கி வெளியில எரிஞ்சிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியில எரிஞ்சிட்டாங்க. எந்த ஒரு கூட்டத்துக்கும் நீ வரக்கூடாது, எந்த ஒரு இடத்துக்கும் நீ வரக்கூடாது, நீ தொடர காரியங்கள்லாம் தீட்டு எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுவாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும்ல, நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வீட்டில் போய் நம்ம தண்ணி குடிச்சோன்னா அந்த டம்ளர் எடுத்து வெளில தூக்கி போட்டாங்கன்னா எப்படி இருக்கும், நம்ம குடிச்ச தமிழ், அடா பாவி இப்படியாடா என்ன மதிப்பெண் கேட்க மாட்டோமா, நம்மளாம் கோவம் வரும்ல. அவங்கள 12 வருஷம் அப்படி செஞ்சுருக்காங்க. நம்மளுக்கு ஒரு நாள் நடந்தாவே அவ்வளோ கோவம் வரும். 12 வருஷம் அவங்கள அவ்வளோ கேவலப்படுத்திருக்காங்க. ஆனால் இயேசு அவங்கள பார்த்து சொல்கிறாரு மகளே. ஆமேன், மகளே. அந்த ஒரு வார்த்தையில அவங்க சுத்தமாக அப்படியே ஒழுகி போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படியே மெல்ட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தையில் என்ன பண்ணிட்டாரு இயேசு, மகளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமேன், உங்களோட விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஆமேன். அடுத்து சொல்றாரு, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இப்பதான் பெர்மனண்டான ஒரு சுகத்தை கொடுக்குறாரு ஆண்டவர். உனக்கு சமாதானத்தையும் கொடுத்துட்டு உனக்கு உடம்புல சுகத்தையும் கொடுத்துட்டு. ஆமேன். இவ்வளோ நாள் சமாதானமும் இல்லாமல் இருந்தாங்க, சுகமும் இல்லாமல் இருந்தாங்க. ரெண்டுத்தையும் இயேசு பார்த்தார், உனக்கு சமாதானத்தையும் கொடுத்துட்டேன், உனக்கு சுகத்தையும் கொடுத்துட்டேன், இனிமேல் நீ மனுஷனா வாழ். ஆமேன். இது எல்லாம் நடக்குது. நடந்து முடிஞ்ச உடனே 35வது வசனம், அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள்.
எரியூ தானே கூப்பிட்டாரு வீட்டுக்கு. யார் கூப்பிட்டது? எரியூ தான் கூப்பிட்டாரு. ஏற்கனவே பிள்ளைக்கு என்ன இல்லை, சுகம் இல்லை, பிள்ளை மறிக்க போகுதுன்னு எல்லாருக்குமே என்ன பண்ணுது தெரியுது. இயேசு இந்த நேரத்தில் தான் இந்த லேடியை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, மகளேன்னு கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. எரிவுக்கு என்ன கோவம் வந்துருக்கும். இயேசுவே அங்கே ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கா, என் பிள்ளை செத்துக்கிட்டு இருக்கான், ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டீங்க, வேற யாரோ ஜெபத்தை என்ன பண்ணுறீங்க கேட்குறீங்க. எனக்கு வர வேண்டிய இடத்துல வந்து வேற யாரையும் என்ன பண்ணுறீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே இப்போ ஒரு செய்தி வருது. என்ன வருது? பிள்ளை மரித்துட்டான். மரணம்ன்றது என்ன, மரணம்ன்றது என்னது, ஒரு முடிவு. நம்மளுடைய கண்களில் மரணம் என்னது, முடிவு. ஆனால் இயேசுடைய கண்களில் மரணம் முடிவு அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, மரணம் முடிவு அல்ல. நம்ம நினைக்கிறோம் மரிச்சுட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு, ஆனால் இயேசுவோட கண்களில் மரணம் முடிவு இல்லை. இப்போ பாருங்க, இந்த பிள்ளையிட வந்து சொல்றாங்க என்னது, போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, அவ ஏற்கனவே மரிச்சிட்டான். ஒரு அப்பாவாக இருக்கிற நம்மளுக்கு யாராவது வந்து இப்படி சொன்னாங்கன்னா, உன் புள்ள மரிச்சிட்டா அப்படின்னு சொன்னால் யாராலையும் அதை எப்படி தாங்க முடியும்? முடியாதுல்ல, யாராலையுமே என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. அப்படி ஒரு 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 செய்தி இவரோட காதில் வந்து விழுவுது. அதுக்கு இயேசு சொல்கிற அடுத்த வார்த்தையை பாருங்க, 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே இயேசு காதுலயும் அது என்ன பண்ணிடுச்சு, விழுந்துருச்சு. ஆலை தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. போதும், என்ன சொல்றாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. மரணமே உண்டாயிடுச்சு, பிள்ளைக்காக ஜோம் பண்ணி பிள்ளை செத்தே போச்சு. இப்ப இயேசு பார்த்து சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் விசுவாசம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். மரிச்சு போனதுக்கு மரிக்கிற வரைக்கும் கூட என்ன இருக்கும், எப்படியாவது ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒன்று செய்வாருன்னு விசுவாசம் இருந்திருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அவர் என்ன பண்ணல, யாரையும் மரித்தவர்களை உயிரோட எழுப்புல. மார்க் 5வது அதிகாரம் வரைக்கும் மரிச்சே போயாச்சு. ஆனால் இப்போ சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. 37வது வசனம். பேதுருவும் யாக்கோபையும் யோவானையும், யாக்கோபின் சகோதரனாகிய யோவானையும் தவிர வேற எவரும் தம்முடைய வருகிறதுக்கு இடம் கொடாமல். இப்போ என்ன பண்றாரு, நிறைய பேர் கூட்டமா இருந்த எல்லாரும் என்ன பண்றாரு, தள்ளிட்டு வெறும் 3 பேர், இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் மட்டும் தான் கூப்பிடுறாரு. சில இடங்களில் வந்து நான் வாசிச்சிருக்கேன், இவங்க 3 பேரும் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படின்ட்டு. சில இடங்களில் நான் வாசிச்சிருக்கேன், இவங்க 3 பேரையும் தனியாக விட்டு போனால் இவங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுவாங்கன்னு இவங்க 3 பேரும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் கூடையே கூட்டு போயிடுவாங்க. ஏன்னா பேதுரை பற்றி தெரியும், நான் யாக்கோபை பற்றி தெரியும், யோவானை பற்றியும் தெரியும். ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, இந்த பயல்களை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா தான் என்ன பண்ணுவோம் சரியா இருக்கு. இவங்க ஏதாவது ஒன்று என்ன பண்ணிடுவாங்க, புதுசாக ஆரம்பிச்சிட போகிறாங்கன்னு கூட என்ன பண்ணிடுவார், கூட்டு போயிடுவாராம். நீ என் கூடயே இருப்பா, உங்கள் மேலே கண் வச்சுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், கூட்டு போயிடுவார். இந்த 3 பேரும் என்ன பண்ணிட்டாரு, கூட்டு போயிட்டாரு. கூட்டு போயிட்டு என்ன, ஜெப ஆலயத்து 38வது வசனம். ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்பர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். இயேசு என்ன பண்றாரு, உள்ள வராரு, அழுவுறவங்கலாம் பார்க்குறாரு. அந்த காலத்தில் அழுவுறதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்டத்தை காசு கொடுத்து வர வச்சிருப்பாங்க. இவங்க பாருங்களேன், இவர் இயேசுவை கூப்பிட்டு வந்திருக்கிறார். அதுக்குள்ள வீடெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, மியூசிக் வாசிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டு வந்துட்டாங்க, பெட்டி ரெடி பண்ணிட்டாங்க. இயேசு வந்துட்டு இருக்கிறாரு. இயேசு என்ன பண்ணல, இன்னும் வந்து சேரல. அதுக்குள்ளே எல்லாரும் என்ன, அழுவுறதுக்கு ஒரு கும்பல் வந்துருச்சு, எல்லாம் வந்தாச்சு. இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, என்னாச்சு, அடுத்து அடக்கம் தான். இயேசு வந்து அடக்கத்துக்கு தான் ஜெபம் பண்ண போறாருன்னு என்ன பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. வந்த உடனே பார்க்குறாரு, இந்த கூக்குரல் கும்பலை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் சொல்றாரு, 40வது வசனம். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். அவர் என்ன சொல்றாரு, இந்த பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறார் என்றார். செத்து போன ஒரு உடம்பை பார்த்தா நம்மளுக்கு தெரியாது செத்து போயிடுச்சுன்னு, தெரியுமா தெரியாது அவங்களுக்கெல்லாம். அப்படி நம்மகிட்ட சொன்னால் நம்மளும் என்ன பண்ணுவோம், சிரிக்க தான் செய்வோம். நம்ம மற்றவங்களெல்லாம் சொல்ல, நம்ம என்ன பண்ணுவோம், செத்து போன உடம்பை பார்த்து தூங்கிட்டு இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக சிரிக்க தான் செய்வோம். ஏன்னா நம்மளுடைய கண்களுக்கு இது என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. அது மரிச்சு போச்சு, மூச்செல்லாம் என்ன பண்ணிடுச்சு, நின்றுடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. நம்மளுக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நம்மளால் முடியாத ஒரு காரியத்தை யாராவது சொன்னாங்க, முதல்ல நம்மளுக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா யார் சிரிச்சது இதுக்கு முன்னாடி, சாரா என்ன பண்ணா, நகைத்தாள். ஏன்னா அவளால என்ன பண்ண முடியல, நம்பவே முடியல. உனக்கு பிள்ளை கிடைக்கும் 100 வயசில் வந்து சொன்னால் எனக்கு சிரிப்பாக தானே இருக்கும். நேற்று எங்கள் பாப்பாவுக்கு ஆனுவல் டே நடந்துச்சு. நாங்கள் ஆனுவல் டேயில் எந்த ப்ரோக்ராம்லையும் இல்லை, சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், கூப்பிட்டாங்கன்ட்டு போனோம்.
போகிற வழியில மிஸ் ஃபோன் பண்ணுறாங்க, சீக்கிரம் வாங்க உங்கள் பாப்பா கூட்டுவாங்க. நான் சரி எந்த ப்ரோக்ராம்ல எதுக்கு சீக்கிரமாக வாங்க, ஜோனாக்கு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னாங்க. ப்ரைஸ் இருக்கா, இந்த ஆள் என்னத்த ப்ரைஸ் வாங்கிச்சுன்னு தெரியல. என்கிட்ட அங்கே போனால் எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ் கொடுக்குறதுல இந்த ஆள் தான் முதல்ல நிற்கிது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது எதுக்கு முதல்ல நிற்கிது லைனில் அப்படின்னு. சீதாராமன் தான் கொடுத்துருந்தாங்க, பாருங்க ஜோனா தான் ஃபஸ்ட்டு நிற்கிது. நான் எட்டி பார்த்தா ஜோனா நின்றுருக்கான். பார்த்தோன்னே என்னன்னு பார்த்தா கிளாஸ் டாப்பரான். கிளாஸ் டாப்பர்னா என்னென்னா இருக்கிறதுலே நல்லா படிக்கிற பிள்ளையான். யார் பிள்ளை? எனக்கு ஒரே சிரிப்பு, என்னால் நம்பவே முடியல, எனக்கு சிரிப்பாக வருது. ஏன்னா நம்ம ஃபிசிக்ஸில் 2 மார்க் வாங்கினாலும் நம்ம பிள்ளை என்னது கிளாஸ் டாப்பர்னோடனே எனக்கு ஒரே சிரிப்பாக தான் வருது. ஏன்னா என்னால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. ஏன்னா நம்மளால் இதை என்ன பண்ண முடியாது, ஒரு நம்ப முடியாத ஒரு காற்று பண்ணும்போது ரொம்ப ஓவராக ரொம்ப சிரிப்பு தான் வரும். வருமா வராதா? எனக்கு அவளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகிறேன், எனக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. நம்ம பிள்ளை ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கா, ஐயோ அப்படின்னு. இவளும் அங்கே உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தாங்க. இயேசு சொன்னாலே என்ன பண்ணுறாங்க, பயங்கரமான நடிப்பாளர்களாக இருப்பாங்க போல இருக்கு. அப்போ தான் அழுதாங்க, உடனே சிரிப்பு வந்துருச்சு. இயேசுவை பார்த்து என்ன பண்ணுறாங்க, நகைக்கிறாங்க. ஏன்னா அவங்களால நம்ப முடியல. இயேசு அடுத்துக்கு செய்கிற காரியத்தை பாருங்க. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணார். ஏன்னா உனக்கு விசுவாசம் இல்லை, முதல்ல கிளம்புனி. இந்த அற்புதத்தை நான் செய்வேன், ஆனால் அதை பார்க்கறது உன்னை விட மாட்டேன். ஏன்னா உனக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத கும்பலை நம்ம கூட வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி தான் சிரிப்பாங்க. கரெக்டா? விசுவாசம் இல்லாத கும்பல் கூட சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது சொல்லுவார், அந்த காரியத்தை நீங்கள் அதை உண்மையாக நம்பி ஆண்டவர் எனக்காக இதை செய்வாருன்னு நீங்கள் நம்பிட்டு இருப்பீங்க. வந்ததே அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஒரு கும்பலெல்லாம் என்ன பண்ணணும், இயேசு என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல நீ எனக்கு என்ன பண்ண மாட்டேன், நீ என் விசுவாசத்துக்கு செட் ஆகிற ஆள் நீ இல்லை. முதல்ல நீ என்ன பண்ணு, வெளியே போ. இந்த புலம்புற கும்பலை முதல்ல வெளில அனுப்பு. இந்த விசுவாசம் இல்லாத கும்பலை முதல்ல என்ன பண்ணு, வெளியே அனுப்பு. இந்த புலம்புற கும்பலை பார்த்தீங்கன்னா அவங்க நடந்தாலும் புலம்புவாங்க, நடக்கலனாலும் என்ன பண்ணுவாங்க, புலம்புவாங்க. நடந்து எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு இது இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னு திருப்பி புலம்புவாங்க. அவங்கள மாற்றவே முடியாது. இந்த புலம்புற கும்பலை மட்டும் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. ஏன்னா அவங்களோட மென்டல், அவங்களோட மைண்ட் செட்டே எப்படி இருக்கும்னா, நல்லா இருந்தாலுமே அதில் ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், என்ன நல்லா இருந்தாலுமே அதில் என்ன பண்ணணும், ஒரு குறைய கண்டுபிடிக்கணும். சில பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, எவ்வளோ கேவலமாக இருக்கும் அதில் நல்லதை கண்டுபிடிப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, அது ஓகே ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க பாசிட்டிவாக என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. எதுவாக இருந்தாலும் பாதி கிளாஸை காட்டினா, பாதி கிளாஸில் தண்ணி இருந்துச்சுன்னா இவங்ககிட்ட பார்த்து கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா பாதி தான் தண்ணி இருக்குன்னு. இவங்ககிட்ட பார்த்து கேட்டா பாதி தண்ணி இருக்கு அப்படின்னுவாங்க. இதில் 2ல் யார் நம்மளா இருக்கணுன்றதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் புலம்புறவங்களா இருக்கிறீங்களா, அழுகுறவங்களா இருக்கிறீங்களா, இல்லை விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்க? விசுவாசம் உள்ளவராக இருந்தீங்கன்னா அற்புதம் நடக்கிறதுல உங்கள் கண்கள் பார்க்கலாம். விசுவாசம் இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா இயேசு வந்தனே, தம்பி நீ கொஞ்சம் வெளியில் நில்லு, நான் இங்கே உள்ள அற்புதம் பண்ணுறேன் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஏன்னா உங்கள் அவிசுவாசம் உள்ள உள்ளவங்களை என்ன பண்ணிடக்கூடாது, அவங்களோட விசுவாசத்துக்கு கெடுத்துடக்கூடாது. அதனால என்ன பண்ணுறாரு இயேசு, இவங்களை எல்லாரையும் வெளியில் அனுப்புகிறார். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசு நம்மளை வெளியில் அனுப்பிடக்கூடாது. இயேசு நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, வெளியில் அனுப்பிடக்கூடாது. உங்கள் விசுவாசம் உங்களை என்ன பண்ணும், ரட்சிக்கும். உங்கள் விசுவாசத்தினால நீங்கள் அற்புதத்தை என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. அந்த விசுவாசம் இல்லைன்னா அற்புதம் உங்கள் கண்கள் பார்க்காது. இப்போ இயேசு சொல்கிறார், நீங்கள் எல்லாம் வெளியில் போங்க. எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டார். அவங்க அப்பா அம்மா மட்டும் அடுத்த வசனத்தை வாசிப்போம். பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் நம்மோட கூட வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளையின் இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்து நின்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால் அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஒண்ணுமே பெருசாலாம் ஒண்ணுமே பண்ணல. இயேசு வந்தாரு, பிள்ளையோட கையை பிடிச்சாரு, பிள்ளையே எழுந்திரினாரு, ஏஞ்சிட்டான். யார் அந்த பிள்ளை? மரித்து போன பிள்ளை. பிள்ளையை பார்த்து கையை பிடிச்சி ஏந்திரிப்பா அப்படின்னாரு. என்ன பண்ணிட்டான், ஏந்திரிச்சிட்டான். நம்ம நினைக்கிறோம் இயேசு வந்தாருன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு சுற்றி முட்டி போட்டு எல்லாரும் ஒரு ஆராதனை பண்ணுங்க, ஒரு 2 பாட்டை பாடுங்க, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், ஜோம் பண்ணுறேன். இதெல்லாம் இயேசுகிட்ட இல்லவே. இயேசுக்கு ஒரு வார்த்தை போதும். ஒன்று விசுவாசம் இருக்கணும்,
இயேசுடைய வார்த்தை இருக்கணும். ஒரே வார்த்தை தான், தலித்தாகுமின்னாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிள்ளைக்கு உயிர் வந்துருச்சு. வந்தோடனே அங்கே தான் பார்க்குறோம், அவங்க சொல்கிறாங்க இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஏன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி அவங்க கண்கள் என்ன இல்லை, பார்த்தது இல்லை. இவங்களுடைய விசுவாசம் இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை அவங்க கண்கள் பார்க்க செய்தது. ஆமேன், ஆமேன். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்கு, இதுதான் என்னையோட கேள்வி. இயேசு ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டார், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு, பயப்படாம இரு. உனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா உனக்கு என்ன நடக்கும், அற்புதம் நடக்கும். அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்குதா? நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய காரியங்களை, நல்ல காரியங்களெல்லாம் செய்வார். இந்த பெண்ணை பார்த்தோம், ஆண்டவர் அவருடைய வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பெண் ஆண்டவருக்கு கிட்ட நெருங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க. விசுவாசம் இருந்துச்சு, கிரியையும் இருந்துச்சு. வெறும் வாயால் எனக்கு விசுவாசம் இருக்குது விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இயேசு எங்கள் வீட்டில் வந்து என்னை தொடுட்டும் அப்படின்னு அவன் நினச்சிருந்தானா அவளுக்கு எதாவது நடந்திருக்குமா? நடந்திருக்காது. விசுவாசம் இருந்துச்சு, கிரியை இருந்துச்சு, பயம் இல்லாமல் இருந்தாங்க. இந்த 3 காரியம் ஒன்றா வரும்போது அற்புதம் என்ன பண்ணுச்சு, நடந்துச்சு. இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, விசுவாசம் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு. இன்னைக்கு சில பேர் ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே. ஆமேன். நிறைய பேர் ஆண்டவர் இன்னைக்கு நான் காலையில் வேலையில் பார்க்குறாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆண்டவர் கிட்ட வரத்துக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். ஆண்டவர் கிட்ட வரத்துக்கு அந்த விசுவாசம் என்ன பண்ணணும், வேணும். ஆண்டவர் உங்களோட பேசணும்னா நீங்கள் முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், எடுக்கணும். சில பேர் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், என் சபைக்கு வரேன், எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே ஒரு நன்மையும் செய்ய மாட்டார், சபைக்கு வர ஆண்டவர் என்கிட்ட பேசவே மாட்டார். நான் இன்றைக்கி பார்த்து உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம், எத்தனை பேர் நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் ஆண்டவரே நான் சபைக்கு வரேன் என்ன தயார்படுத்துக்குன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க பாருங்கள். இவ்வளோ பேரில் எத்தனை பேர் தான் கை தூக்கியிருக்காங்க. நீங்கள் உங்களை தயார்படுத்தாமல் இயேசு உங்களுக்காக எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார். நீங்கள் முன்னாடி வந்து இயேசுகிட்ட நான் கிட்ட போய் சேருவேன் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து இயேசு கிட்ட வராத வரைக்கும் இயேசு ஒன்றும் என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். அவர் செய்யணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. அவர் நல்லவர் தான், ஆனால் நீங்கள் வந்தால் தான் செய்வார். இயேசு கிட்ட நீங்கள் வரணும், ரட்சிப்பை கொடுத்துருவார். ஆனால் அற்புதம் வேணும், அடையாளம் வேணும், ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் இருக்கணும்னா இயேசுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அவருக்காக என்ன பண்ணணும், ஸ்டெப் எடுக்கணும். நீங்கள் முன்னாடி வரணும். உலகமே உங்களுக்கு எதிராக நிற்கும். இந்த பிள்ளைக்கு எதிராக, இந்த ஸ்திரீக்கு எதிராக உலகமே நின்றுச்சு. இந்த யவீருக்கு எதிராக எல்லாருமே நின்னாங்க. ஏன்னா அவர் தேவாலயத்தின் தலைவன். அவனை எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, நீ இனிமேல் தேவாலயத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவன் நான் இயேசுக்காக நான் எல்லாத்தையும் இழந்துருவேன். அந்த ஸ்திரீயை சொன்னா, இயேசுக்காக நான் என்ன வேணாலும் என்ன பண்ணுவேன், இழந்துருவேன். அவங்க 2 பேரையும் இயேசு என்ன பண்ணுறாரு, அற்புதத்தை பார்க்க வைக்கிறார். சுகம் உடனே உண்டாகுது. அதில் தான் அவர் சொல்கிறாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு. விசுவாசம் இருந்தால் என்ன நடக்கும், அற்புதங்கள் நடக்கும்.